வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்தது தாவேக அரசு. நீட் தேர்வு கல்வி அமைப்பை சீரழிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெறும். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தாவேக அரசு பெயர் மாற்றம் செய்து உள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு தொடக்க பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. விரிவாக்க திட்டத்தை மு.க.ஸ்டாலின் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தற்போது 17,55,000 மாணவ மாணவிகள் இத்திட்டத்தால் பயன்பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தாவேக அரசு பெயர் மாற்றம் செய்து உள்ளது. நீட் தேர்வு கல்வி அமைப்பை சீரழிக்கிறது என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நமது மாணவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் அமைதியான முறையில் போராடுகிறார்கள், தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். நியாயமான ஒரு கல்வி முறையை கேட்க அவர்களுக்கு உரிமை உண்டு. நீட் தேர்வு பல மாணவர்களின் உயிரை பறித்து உள்ளது. நீட் தேர்வால் மாணவர்கள் அளவற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். கடைசி நிமிடத்தில் வினாத்தாள் கசிந்து விட்டது என்று அவர்களிடம் கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை நீட் வினாத்தாள் கசிந்து உள்ளது. வினாத்தாள் கசிவால் 5 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். நீட் தேர்வு பயிற்சிக்காக ஆண்டுக்கு 1,32,00,000 மக்கள் செலவழிக்கின்றனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நரேந்திர மோடி அரசு இதுவரை ஒருவருக்கு கூட தண்டனை பெற்று தரவில்லை, ஒருவருக்கு கூட சிறை செல்லவில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் நீட் வினாத்தாள் கசிவு என்பது மத்திய அரசு எளிதாக அணுகக்கூடாது என்றும் முறைகேடுகளை அரசு தடுக்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தோல்வியடைந்து விட்டார், அவர் பதவி விலக வேண்டும் என்பது 100% நியாயமானது என்றும் கல்வி அமைப்பை சீரழித்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கையை ஆதரிக்கிறோம் எனவும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகா திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளது. தமிழ்நாட்டிற்கு தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என டெல்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டத்தில் கர்நாடகா திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணைகளுக்கு நீர்வரத்து மிகவும் குறைவாக உள்ளது. தற்போதிருக்கும் தண்ணீர் தங்களின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானது என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாசனத்திற்கு தண்ணீர் தர வாய்ப்பில்லை என பிடிவாதம் காட்டியுள்ளது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கர்நாடக அதிகாரிகள் நேரில் பங்கேற்கவில்லை. மாறாக கர்நாடக அரசு தரப்பில் கூடுதல் செயலாளர் கௌரவ் குப்தா காணொலி வாயிலாக பங்கேற்றார். தமிழ்நாடு தரப்பில் சுப்ரியா சாகு, சுப்பிரமணி ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வழங்க வேண்டிய நிலுவை நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு அதிகாரிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்து உள்ளார்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, மாஞ்சோலை உட்பட 5 லட்சம் தேயிலை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்காக பலர் உயிரிழந்தனர். அவர்கள் நினைவாக நினைவு அஞ்சலியை நாளை எனது தலைமையில் நடத்த உள்ளோம் எனவும், திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து சிவப்பு பச்சை உடையணிந்து பேரணி 3 மணிக்கு தொடங்கி நடைபெற உள்ளது என்றும், அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணியளவில் நெல்லையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது என்றும், கூடலூர், நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டத்தை வனப்பகுதியாக மாற்றுகிறோம் என கூறுவது ஏற்க முடியாது என்றும், இவற்றிற்கெல்லாம் தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பலமுறை போராட்டம் நடைபெற்று வருகிறது என்றும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவித்துள்ள நிலையில் முழுமையாக மூடப்படாமல் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதுதான் சரியானதா எனவும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 2ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம் எனவும் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை உட்பட 5 மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக திருநெல்வேலியில் நடத்திய புதிய தமிழகம் கட்சியினுடைய பேரணியில் அன்றைய காவல்துறை நடத்திய தாக்குதலில் 17 பேர் தாமிரபரணி ஆற்றில் உயிரிழந்தார்கள். அவருடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக எனது தலைமையில் நினைவு அஞ்சலி பேரணி நடத்துவது நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு அதாவது 27வது நினைவு நிகழ்ச்சியை நாளை எனது தலைமையில் திருநெல்வேலி ஜங்ஷனிலிருந்து சிவப்பு பச்சை பேரணி உடையணிந்த எங்களுடைய தொண்டர்களுடைய பேரணி, மலரஞ்சலி பேரணி நாளை மாலை 3:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்குள்ளாக முடிவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள புதிய அரசிற்கு கால அவகாசம் தர வேண்டும் என்று கோவையில் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் கோவை சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சம்பத்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரசவ தாய்மார்களுக்கு முழுமையான வைத்தியத்தை தந்த முதல் மருத்துவமனை குப்புசாமி மருத்துவமனை, அதன் நர்சிங் கல்லூரி திறப்பிற்கு வருகை புரிந்துள்ளேன் என்றும், கோவைக்கு வருவது என்றாலும் தமிழகத்திற்கு வருவது என்றாலும் அது ஒரு தனி மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். மேலும் டெல்லி மாணவர்கள் போராட்டம் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், அது அரசியல் கேள்வி, அதற்குரிய பதிலை அரசியல் தலைவர்கள் அளிப்பார்கள் என்றும், மாணவர்கள் எப்போதும் தேசத்தின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும், ஒற்றுமையாக இருந்தால்தான் உலக அரங்கில் நம்முடைய குரல் ஒலிக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மாணவர்களுக்கான அறிவுரை என்ன? எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு எல்லா மாணவர்களும் முன்வர வேண்டும். தேசம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் உலக அரங்கிலே நம்முடைய குரல் எடுபடும். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் விவகாரத்தில் அனைத்து ஆவணங்களும் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டுள்ளன என்றும், சட்டப்படி சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறோம் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து மனு அளித்த பின்னர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அப்போது அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த விவகாரம் தொடர்பாக கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அந்த மனு தொடர்பாக சபாநாயகர் சில விளக்கங்களை கோரியிருந்த நிலையில் அதற்கான அனைத்து ஆவணங்கள், கட்சியின் அரசியலமைப்பு விதிகள் மற்றும் தேவையான விளக்கங்கள் அடங்கிய மனுவை இன்று நேரில் வழங்கி உள்ளதாகவும்
சட்டப்பேரவை விதிகளின்படி சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற முழு நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளில் எதிர்க்கட்சி தலைவருக்கே தனிப்பட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற கட்சிகளின் சட்டமன்ற தலைவர் அல்லது கொறடா போன்ற பதவிகள் நடைமுறையின் அடிப்படையில் மட்டுமே அங்கீகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் அதிமுக தொடர்ந்து வலுவாக செயல்பட்டு வருவதாகவும் இளைஞர்கள் அதிக அளவில் கட்சியில் இணைந்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கட்சியை வலுப்படுத்தி வருவதாகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகியோர் தெரிவித்தனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே இந்திய மாணவர் சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் என 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வந்தனர். போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தடையை மீறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களில் ஒரு சிலர் சாலையில் அமர்ந்து தங்களின் கோரிக்கையை கூறி பலத்த கோஷமிட்டனர். இதனையடுத்து அனைத்து மாணவர்களையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதனால் எழும்பூர் பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேல் சோளங்குப்பம் கிராமத்தில் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையாக ஏலம் விடுவதில்லை என்றும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் மேல்சோளங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தற்போது கோவிலின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் வீரலூர் கிராமத்தில் உள்ளது. இந்த நிலத்தை கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தலைமையில் வருடத்திற்கு ஒருமுறை ஏலம் விடப்பட்டு விவசாயிகள் குத்தகை எடுத்து விவசாயம் செய்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2 வருடங்களாக ஏலம் சரிவர விடாமல் மறைமுகமாக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு ஏலம் எடுத்தது போல் போலியாக ரசீது தயார் செய்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி ஏலத்தினை முறையாக நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். காரைக்குடி அடுத்த வேளங்குடி கிராமத்தில் தோழியுடன் இணைந்து ரேசன் அரிசி கடத்திய விற்பனையாளரை காவல்துறையினர் கைது செய்து 2400 கிலோ அரிசியை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த வேளங்குடி கிராமத்தில் ரேசன் கடை விற்பனையாளராக பணியாற்றும் கவிதா என்பவர் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ரேசன் அரிசியை நேரடியாக லாரி மூலம் தன் தோழி கோமதி என்பவரின் வீட்டிற்கு அனுப்பி பதுக்கி வைத்து உள்ளார். இதுகுறித்து ரகசிய தகவலின் பேரில் பள்ளத்தூர் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி கோமதியின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 48 மூட்டைகளில் இருந்த 2400 கிலோ ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அரிசியை பதுக்கிய கோமதி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இலுப்பக்குடி சிவன் கோவில் நிலத்தில் சட்டவிரோதமாக பணியில் ஈடுபட்டிருந்த 2 JCB இயந்திரங்கள் மற்றும் இதர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த இலுப்பக்குடியில் அமைந்துள்ள சுயம்பு பிரகாசரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்து ஆக்கிரமிக்க முயன்றவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி கோவிலின் பரம்பரை அறங்காவலர் குடும்பத்தினர் ஏற்கனவே வட்டாட்சியர் மற்றும் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தனர். இருப்பினும் ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றவர்கள் தொடர்ந்து கோவில் நடத்தை சுத்தம் செய்து அதை தனிநபர்களுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இலுப்பக்குடி பகுதி பொதுமக்களும் அறங்காவலர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சம்பவ இடத்தில் திரண்டதால் கடும் கொந்தளிப்பும் பதற்றமும் நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோர் கோவில் நிலத்தில் சட்டவிரோதமாக பணியில் ஈடுபட்டிருந்த 2 JCB இயந்திரங்கள் மற்றும் இதர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பழனியில் கோவில் சொத்தை தனிநபருக்கு பட்டா போட்டு விற்பனை செய்த சம்பவம் குறித்த பரபரப்பு அடங்குவதற்குள் காரைக்குடி அருகே அரங்கேறியுள்ள இந்த ஆக்கிரமிப்பு முயற்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் காசர்கோடு அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உள்பட 7 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள 2 பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் ஆட்டோ ஒன்று வேகமாக சென்றபோது காசர்கோடு சந்தை சந்திப்பில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஆட்டோவில் பயணித்த பள்ளி மாணவர்கள் 7 பேர் படுகாயமடைந்தனர்.
ஆட்டோ ஓட்டுநரும் ஆட்டோவின் அடியில் சிக்கி தவித்தார். உடனே அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் விபத்தில் படுகாயமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காசர்கோடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது ஆட்டோவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மாணவர்களை ஏற்றியதுடன் அதிவேகமாக ஆட்டோவை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்தது. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற GKNM நர்சிங் கல்லூரி திறப்பு விழாவில் CB ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று கல்லூரியை திறந்து வைத்தனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் குப்புசாமி நாயுடு அறக்கட்டளை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள GKNM நர்சிங் கல்லூரி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு குப்புசாமி நாயுடு அறக்கட்டளை தலைவர் RK கோபிநாத் மற்றும் துணைத் தலைவர் ஜெயவர்த்தனவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோர் பங்கேற்று கல்லூரியை திறந்து வைத்தனர். விழாவில் குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனையின் மூத்த மருத்துவர்கள், நிர்வாகிகள், செவிலியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையாற்றினார். அப்போது செவிலியர் பணி என்பது மேற்கத்திய கலாச்சாரம் என பலரும் கருவது உண்டு. ஆனால் செவிலியர் பணி என்பது நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகவே இருந்து உள்ளது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பது நமது கலாச்சாரமாகும் என்றும் அந்த வகையில் மனித சேவையில் மிக உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுகிறது. அதை சிறப்பாக செயல்வதால் தான் இந்த மருத்துவமனை பெரும் உயரத்தை அடைந்து உள்ளது என்று என தெரிவித்தார். தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பேசினார். அப்போது கல்வி, மருத்துவம் என முக்கியமான 2 துறைகளிலும் குப்புசாமி நாயுடு அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றும் நமது கலாச்சாரத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர் சேவை செய்பவர்களை உயர்ந்த நிலையில் வைத்துள்ளோம் என்றும் அதுவே நமது தமிழ் இலக்கியங்களிலும் வெளிப்பட்டுள்ளது என்றும் இந்த நிறுவனம் விரைவில் மருத்துவக் கல்லூரியை துவங்கி சேவை மனப்பான்மையோடு செயல்படும் சிறந்த மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீர்முள்ளிக்குட்டை ஊராட்சிக்குட்பட்ட ராஜாப்பட்டினம் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத வாழப்பாடி வட்டாட்சியர் நாகலட்சுமியை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்முள்ளிக்குட்டை ஊராட்சிக்குட்பட்ட ராஜாப்பட்டினம் கிராமத்தில் போயர் சமுதாயத்தைச் சேர்ந்த 120 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களின் ஈமச்சடங்கிற்கு செல்லும் நீரோடை பாதையை 2 குடும்பங்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டி வசித்து வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள பொது கிணற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் போயர் சமுதாய மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொது பயன்பாட்டு இடத்தை மீட்டு தர வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். ஆனால் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் வாழப்பாடி வட்டாட்சியர் நாகலட்சுமி காலதாமதம் செய்வதை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கான அரசு சேவைகள் வழங்கும் நலத்திட்ட முகாமை நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பாரதி நகர் சமுதாய கூடத்தில் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு அரசு சேவைகள் வழங்குவதற்கான நலத்திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் நகராட்சி நிர்வாகம், மாற்றுத்திறனாளிகள் துறை, தாட்கோ, குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம், தொழிலாளர் நலத்துறை, வருவாய்த்துறை, இ-சேவை, ஆதார், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், கல்வித்துறை, சமூக நலத்துறை, மாவட்ட தொழில் மையம், வங்கி கடன், பொது மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு அரங்குகள் அமைக்கப்பட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு சேவைகள் விரைவாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேபோன்று காசநோய் கண்டறியும் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு உடனுக்குடன் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு காசநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. முகாமினை அருப்புக்கோட்டை நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் முகாமில் பயனடைந்த தூய்மை பணியாளர்களுக்கு உடனுக்குடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முகாமில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், அவர்களது குடும்பத்தினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். சாலை மறியல் போராட்டத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கம் அருகே பழைய குயிலம் கிராமத்தில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு எருது விடும் விழாவில் காளையின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டது. செங்கம் அடுத்த பழைய குயிலம் கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சார்பில் 2ஆம் ஆண்டு எருது விடும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வேலு, ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு விழா குழுவினர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்து மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழாவில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் குயிலம் கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட காளைகள் பங்கேற்றன. வீதியில் சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை மாடுபிடி இளைஞர்கள் அடக்க முயன்ற காட்சிகளை சிறப்பு அழைப்பாளர்கள் உள்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து கரகோஷம் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து போட்டியில் காளைகளை அடக்கிய இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம், 4 எலக்ட்ரிக் பைக்குகளும், 120 காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டன. கெங்கவள்ளி அருகே அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கடையை திறக்க விடாமல் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த தம்மம்பட்டி வாரச்சந்தைக்கு செல்லும் சாலையில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த சாலை பல்வேறு கிராமங்களுக்கு முக்கிய பிரதான சாலையாக இருந்து வரும் நிலையில் சாலை வழியாக பொதுமக்கள், பெண்கள், பள்ளி மாணவிகள் அதிக அளவில் சென்று வருகின்றனர். அப்போது மதுபோதையில் உள்ளவர்கள் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு தொந்தரவு செய்து வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தம்மம்பட்டி காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் பல மணி நேரம் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சேலம் டாஸ்மாக் உதவி மேலாளர் சரவணகுமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 1 மாத காலத்திற்குள் கடையை அப்புறப்படுத்திக் கொள்வதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதே 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்கள்லாம் திரண்டு இங்கே போராட்டம் பண்ணாங்க. அவங்க அப்போ டிஎஸ்பி சார் டாஸ்மாக் டிஎம்கிட்ட பேசி 15 நாளில் கடையை நாங்கள் வேற எங்கேயாவது அகற்றிடுறோம், வேற இடத்த பார்த்து ஷிஃப்ட் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. பறிக்கிறாங்க ரோட்ல, நடு ரோட்ல நிற்கிற வண்டி சரியா போக முடியல, வர முடியல, சந்தைக்கு எங்களால் போக முடியல, வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாதிரி, கடை மாற்றி கொடுக்க மாதிரி 56 கடை மாற்றி கொடுக்க. ஊத்துக்கோட்டையில் செயல்படும் நாடார் சங்கத்தை இரு பிரிவினர் உரிமை கோருவதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் நாடார் சங்கத்தில் 190க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் தற்போதைய தலைவர் பரமசிவம் சரியான முறையில் கணக்கு வழக்குகளை காண்பிக்காததால் செயலாளர் தங்கக்குமார் தலைமையில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சங்கம் செயல்பட்டு வரும் என அறிவிப்புகள் ஒட்டப்பட்ட நிலையில் சங்க தலைவர் பரமசிவம் ஊத்துக்கோட்டை நாடார் சங்கத்திற்கு சொந்தமான பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தை பூட்டிவிட்டு பாதுகாப்பு பணியில் இரவு காவலர் ஒருவரை நியமித்து உள்ளார். ஆனால் இரவு காவலரை மீறி பூட்டை உடைத்து செயலாளர் தலைமையிலான புதிய நிர்வாகிகள் திருமண மண்டபத்தின் கீழ் தளத்தில் அமர்ந்து உள்ளனர். இதே போன்று தலைவர் பரமசிவம் தலைமையிலான உறுப்பினர்கள் திருமண மண்டபத்தின் மேல் தளத்தில் அமர்ந்து உள்ளனர். இதனால் இரு பிரிவினருக்கும் இடையே சண்டை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் முறைப்படி அரசு அதிகாரிகள் தலைமையில் சங்கத்தை நடத்த வழிவகை செய்யப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்து உள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக ஊத்துக்கோட்டை நாடார் சங்க தலைவர் பரமசிவம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அவர் சரிவர நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்கல.
ஒத்துழைக்காத காரணத்தினால அவருக்கு முறைப்படி அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்க்கு அவர் பதில் கொடுக்காமலே தானா நிர்வாகத்தில் கையில் எடுத்துக்கொண்டு இப்போ லைவில் இருக்கிறது 190 உறுப்பினர். காரணியில் வீடு தீப்பிடித்து எரிந்ததால் பாதிக்கப்பட்ட பாஜக கிளை செயலாளர் குடும்பத்தினருக்கு பாஜக தேசிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் வேலூர் சையது இப்ராஹிம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கோடுவெளி ஊராட்சிக்கு உட்பட்ட காரணி கிராமத்தில் கூலி தொழிலாளி செந்தில் என்பவர் தனது மனைவி சரிதா மற்றும் மகள் மீரா, மகன் சுனில் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இவர் பாஜகவின் கிளை செயலாளராகவும் உள்ளார். இந்நிலையில் கோடுவெளி ஊராட்சி செயலர் உமாநாத் உத்தரவின் பேரில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை செந்தில் வீட்டின் அருகே கொட்டி தூய்மை பணியாளர்கள் தீ வைத்து எரித்தனர். அப்போது குப்பை எரிக்கப்பட்ட தீப்பொறி செந்தில் வீட்டின் மீது விழுந்ததில் குடிசை வீடு மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. உடனே அப்பகுதி மக்கள் மற்றும் செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் குடிசை வீட்டிலிருந்த டிவி, மின்விசிறி, கட்டில், பீரோ, சீட்டு பணம் ரூபாய் 95,000, 6 சவரன் தங்க நகைகள், உடைகள், ஆதார் கார்டு, பள்ளி சான்றிதழ்கள், ரேசன் அட்டை உள்ளிட்டவைகள் தீயில் எரிந்து நாசமானது. இதனையடுத்து தீ விபத்து குறித்து வெங்கல் காவல் நிலைய துணை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர், ஊராட்சி செயலர், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே திருவள்ளூர் தாசில்தார் சரண்யா உத்தரவின் பேரில் கிராம நிர்வாக அதிகாரி சதீஷ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வீட்டை பார்வையிட்டு வருவாய்த்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் தீ விபத்து நடந்த வீட்டை பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த நிலையில் இதுவரை வருவாய்த்துறையினர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாற்று இடம் வழங்காததால் கடந்த 16 நாட்களாக செந்தில் குடும்பத்தினர் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக தேசிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் வேலூர் சையது இப்ராஹிம் வீட்டை இழந்து தவிக்கும் செந்தில் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதாவிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாஜக சார்பில் போராட்டத்தில் ஈடுபட தயங்க மாட்டேன் என செந்தில் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆறுதல் தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் ராஜசிம்மா, மாவட்ட பொதுச் செயலாளர் கருணாகரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் பிரபு அரசு, மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் எரிஞ்சு போயிடும், அதனால கொளுத்த கூடாதுன்னு இங்குள்ள மக்கள் தடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த எரிந்து போன வீட்டிற்கு உரிமையாளராக இருக்கிற செந்தில் அவங்களுடைய குடும்பத்தாரும் தடுத்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஊராட்சியில் இருக்கிற இந்த பணியாளர்கள் அதையெல்லாம் கேட்காம பொருட்படுத்தாம வேண்டுமென்றே அவர்கள் அங்க குப்பைகளை கொளுத்தியதன் காரணமா பெரம்பலூர் அரசு கலைக்கல்லூரியில் நீட் தேர்வு மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குரும்பலூர் கல்லூரி முகப்பு பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு நீட் தேர்வினை முற்றிலுமாக ரத்து செய்திட வேண்டும், நீட் தேர்வில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை களைந்திட வேண்டும், காவியமயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழக்கமிட்டனர். இன்று மதியம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்கள் வேறு ஏதேனும் தீவிர போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பதால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 52 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த விவசாயிகள் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் தலையில் துண்டு போட்டு கொண்டும் கருப்பு பேட்ச் அணிந்தும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய போராட்டங்களில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 52 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், பலூர் டெல்டா பகுதியில் கருகிய நெல் பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்தது தாவேக அரசு. நீட் தேர்வு கல்வி அமைப்பை சீரழிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெறும். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.